அவசரப்பட்டுட்டேன். நான் வீட்டை விட்டு வந்திருக்கவே கூடாது. சின்னையா நடத்துற இந்த பூஜை நல்லபடியா நடந்து முடிஞ்சாதான் என் குழந்தை உயிர் கண்டத்துல இருந்து தப்பிக்கும். இந்நேரம் என்ன காணாம சின்னையா தேடிக்கிட்டு இருப்பாரு. நான் உடனே வீட்டுக்கு போய் ஆகணும். போய் பூஜையில கலந்துக்கணும். சரி மாயா, நான் உடனே கிளம்புறேன். போடி போ. ஆனா நீ வீட்டுக்கு போனாதானே அங்க பூஜை நடக்கும். ஆனா நீதான் வீட்டுக்கு போறதே இல்லையே. ஆமா மாயா, துர்கா இப்ப எங்க இருக்கா? உயிரோட இருக்காளா இல்ல செத்து போயிட்டாளா? அவ உயிரோட தான் இருப்பா. ஆனா அவ வீட்டுக்கு திரும்பி வராம வழி மாறி போக வச்சுட்ட. திக்கு தெரியாத காட்டுக்குள்ள வழி தெரியாம எங்கேயாவது அவ சுத்திக்கிட்டு இருப்பா. கட்டாயம் அவ திரும்பி வர போறதே இல்ல. மாயா, ஏன் இப்படி பண்ண? கையில கிடைச்சவள கொல்லாம ஏன் விட்ட? ஏங்க, இப்ப மட்டும் என்ன அவ உயிரோட இருக்க போறா? ஏதாவது காட்டு மிருகத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு இந்நேரத்துக்கு செத்து போயிருப்பா. சூப்பர் மாயா, சூப்பர். பூஜையும் தடுத்து நிறுத்திட்ட. நமக்கு குடைச்சலா இருந்த துர்காவையும் க்ளோஸ் பண்ணிட்ட. ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா. பலே பலே. ஆனா எனக்கு என்னவோ மனசுக்குள்ள சின்னதா ஒரு பயம் இருக்குங்க. என்ன பயம் அகிலா? இல்ல, துர்காவை காலி பண்றதுக்கு பல தடவை நாம ட்ரை பண்ணிருக்கோம். ஆனா ஒவ்வொரு முறையும் அவ எப்படியாவது தப்பிச்சு வந்துடுறா. அந்த மாதிரி இந்த தடவையும் வந்துருவாளோன்னு தோணுது. திருவாய் கொஞ்சம் மூடுறியா? அவ இனிமே திரும்ப வரமாட்டா. இனிமே அவ வரவே முடியாது. அது இல்லங்க, ஒருவேளை அவ திரும்பி வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப நாம என்ன பண்றது? அப்படி அவ திரும்ப வந்துட்டான்னா அதுக்கு இன்னொரு விஷயமும் நான் வச்சிருக்கேன். இன்னொரு விஷயமா? அது என்ன? துர்கா திரும்பி வந்தா சொல்றேன். துர்கா எங்க? துர்காவை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். அவளை எங்கேயும் காணோம். எங்க போனா என்ன ஆனான்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அம்மா, என் துர்கா எங்க இருந்தாலும் நீதான் கண்டுபிடிச்சு இங்க அனுப்பி வைக்கணுமா? அவ உன்னோட குழந்தை தானே. அப்புறம் எதுக்கு அவளுக்கு இப்படி ஒரு நிலைமையை கொடுக்கற? அவ எங்க இருக்காளோ என்ன பண்றாளோ அவளை எப்படியாவது எங்க கிட்ட ஒப்படைச்சிரு தாயே. அழுடி அழு, நல்ல அழு, கத்தி கதறி அழு. கோயில இருந்து தீபம் கொண்டு வந்து எங்க மனச நோகடிச்சல்ல. உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். உன் சித்தி துர்கா இன்னைக்கு மட்டும் இல்லடி, என்னைக்குமே வீடு வந்து சேர மாட்டா. இது ஆரம்பம்தான். இன்னும் நீ நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. துர்காவும் அவ குழந்தையும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பூஜையே. இப்ப அவளே இல்லைன்னா எப்படி? அவளுக்கு நீ அதை உணர்த்த கூடாதா? அம்மா கர்ப்பரச்சாம்பிகை, உனக்கு ஒரு குறையும் இல்லாம பூஜை பண்ணிட்டு வந்தேன். உன்னோட அருளால மலை போல வந்த தடைகள் எல்லாம் கடந்து வந்தேன். ஆனா பூஜை முடிய போற நேரத்துல ஏமா என்ன இப்படி சோதிக்கிற? நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. எங்க இருந்தாலும் என் துர்காவை மீட்டு கொண்டு வந்து கொடு. அம்மா தாயே, துர்கா வீட்டுக்கு வந்துடணும். என் பக்தி உண்மைனா நான் கேட்கறத நீ இப்பவே நடத்தி கொடுமா.
எப்படி இங்க வந்தா? எல்லாமே ஃபெயிலியர் ஆகுதே. ஐயோ, வழி எங்கன்னு தெரியலையே. நான் அவசரப்பட்டுட்டேன். கௌரி பூஜை முடிஞ்சதும் எல்லா உண்மையும் சொல்றேன்னு சொன்னான். ஆனா நான் யாரு பேச்சையும் கேட்காம வந்து தப்பு பண்ணிட்டேன். இப்போ உடனே வீட்டுக்கு போய் ஆகணும். அப்பதான் பூஜை நல்லபடியா நடந்து முடியும். இல்லனா எனக்காக சின்னையாப்பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். ஐயோ, நான் ஏன் இப்படி பண்ண? ஏன் வீட்டை விட்டு வந்த? பெரிய தப்பு பண்ணிட்டேனே. இப்ப எப்படி நான் வீட்டுக்கு போவேன்? ஆதி துர்கா, திக்கு திசை தெரியாம நிக்கிற எனக்கு நீதான் வழி காட்டணும். காலத்துல நான் வீடு போய் சேர நீதான் வழி துணையா வரணும். திக்கு தசை தெரியாத அத்துவான காட்டுல மாட்டிக்கிட்ட எனக்கு நீ வழி காட்டுறதா நம்பி இந்த எலுமிச்சை பழம் போற பாதையில போற. என்னை கைவிட்டுறாத. ஏ துர்கா, இங்க நடந்துகிட்டு இருக்கிற பூஜை எவ்வளவு முக்கியம்னு உனக்கே நல்லா தெரியும். ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம திடீர்னு எங்க தான் போன? உன்னை எங்கெல்லாம் தேடினு தெரியுமா? பூஜையில நீ உட்காரணுங்கிற நினைப்பு உனக்கு இருக்கா இல்லையா? என்ன மன்னிச்சிருங்க சின்னையா. ஏய், நீ என்ன சின்ன புள்ளையா? இன்னும் கொஞ்ச நாள்ல நீ அம்மாவாக போற. உனக்கே நல்லது கெட்டது தெரிய வேண்டாமா? அசோக், கொஞ்சம் பொறுமையா இருப்பா. இப்ப எதுவும் பேச வேணாம். நல்ல நேரம் முடிய போகுது. அதுக்குள்ள பூஜையை நடத்தி முடிப்போம். மாடி துர்கா, நீ பூஜையில உட்காருமா. அசோக், மாலை எடுத்து துர்கா கழுத்துல போடுப்பா. சரிங்க சாமி. மாயா, வீட்டு விட்டு போன துர்கா திரும்ப வந்துட்டா. பூஜையும் ஆரம்பிச்சிருச்சு. துர்கா திரும்ப வந்துட்டாளா? ஆ, துர்காவை காட்டு பாதையில நான் தான் என்னோட சக்தியை பயன்படுத்தி வழி தவறி போக வச்சேன். ஆனா எப்படி அவளால திரும்பவும் இங்க வர முடிஞ்சது? காட்டு பாதையில வழி தவறி போனவங்க இது வரைக்கும் யாரும் திரும்பினதே இல்ல. இந்த இந்த துர்கா மட்டும் எப்படி அதுக்கு விதிவிலக்கா இருக்கா? அப்படின்னா என்ன மீறின ஒரு சக்தி தான் அந்த துர்காவுக்கு வழி காட்டியிருக்கணும். என்ன மாயா, என்ன இப்படி ஆயிருச்சு? அதான் எனக்கும் புரியல. இல்ல மாயா, துர்கா திரும்ப வரமாட்டா. அப்படியே அவ வந்தாலும் பூஜையை நிறுத்துறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொன்னியே. இப்ப என்ன பண்ண போற? வீட்ல நடந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பூஜையோட முடிவிலையும் துர்காவுக்கு நெய் பிரசாதம்னு ஒண்ணு கொடுப்பாங்கல்ல? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அதுல விஷம் கலந்திருக்கேன். அந்த பிரசாதத்தை பூஜை முடிவுல துர்காவுக்கு கொடுப்பாங்க. அத குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அவ போனமா விழுந்துருவா.
அவ சாவ கொண்டாட தயாராயிருங்க. மாயா இதப்ப பண்ண நீ உன் கதையை இன்னியோட முடிக்கிறடி. சாமி, காத்துல பறந்து வந்த இலை பிரசாதத்துல விழுந்துருச்சு. என்ன இலை இது? சாமி, அடிக்கிற காத்துக்கு வெளியில இருந்து பறந்து வந்து விழுந்துருச்சு. இது ஏதோ சாதாரண இலை தான். நான் வெளியே போட்டுறேன். சரி. ஜமீன் ஐயா, அந்த பிரசாத பாத்திரத்துல விழுந்தது சாதாரண இலை ஒண்ணும் இல்ல, கொடிய விஷம் கொண்ட இலை. அந்த இலை நெய் பிரசாதத்துல பட்ட உடனேயே அந்த விஷம் முழுக்க முழுக்க பிரசாதத்துல இறங்கி இருக்கும். பூஜை முடிஞ்சதும் அத துர்காவுக்கு குடிக்க கொடுப்பாங்க. அவ அத குடிச்ச 1/2 மணி நேரத்திலேயே உயிரை விட்டுடுவா. அப்படியா மாயா? அப்படியா? சரி வா வா போய் பாப்போம். இன்னும் கொஞ்ச நேரத்துல பூஜை முடிஞ்சிடும். அப்ப துர்காவுக்கு பிரசாதம் கொடுத்து அத அவ குடிச்சு பூஜை நடக்கிற இடத்திலேயே அவ செத்து விழற கண்கொள்ளா காட்சிய நான் பார்க்கணும். வா வா வா. மாயா துர்காவை கொல்ல சூப்பர் பிளான் போட்டுட்டா.
துர்கா, உனக்கு ஒரு குறையும் வராது. சீக்கிரமே உனக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கும். அம்மா ருக்மணி, துர்காவுக்கு அந்த பிரசாதத்தை எடுத்து கொடுமா. ம். தீர்த்தத்துல விஷம் கலந்திருக்கு. துர்கா, நீயும் உன் குழந்தையும் தீர்க்க ஆயுசோட நல்லபடியா வாழணும். மொத்த பூஜையும் சிறப்பா முடிஞ்சுது. இந்த பூஜைக்கான முழு பலனையும் அந்த கர்ப்பரட்சாம்பிகை உனக்கு பூரணமா கொடுப்பான்னு நான் நம்புறேன். இனி உன் வாழ்க்கையில பல நல்லது நடக்கணும்னு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். துர்காக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கு சொல்லி அனுப்புங்க. அவளோட குழந்தைக்கு நான் சீர் எடுத்துக்கிட்டு அவளை வாழ்த்த வருவேன். கட்டாயம் நீங்க வரணும். உங்களை நானும் என் குழந்தையும் வரவேற்க காத்துக்கிட்டு இருப்போம். திரும்ப திரும்ப நீங்க இங்க வந்து என் துர்காவை வாழ்த்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் என்னோட ஆசை. உங்க ஆசை பலிக்கட்டும். நான் புறப்படுறேன். ரொம்ப நன்றி. ம். ம். அசோக், நல்லபடியாக பூஜை முடிஞ்சிருச்சு. நாம நடத்தின அந்த கற்பர் அச்சாம்பிகை பூஜை எந்த குறையும் இல்லாம நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. என்ன நினைச்சு இந்த பூஜையை நாம பண்ணோமோ அது கண்டிப்பா நிறைவேறும். நீ கவலைப்படாதப்பா. நான் நிம்மதியோடையும் மன திருப்தியோடையும் இங்கிருந்து கிளம்புறேன். சாமி, எங்க குடும்பத்தில் ஒருத்தரை போல துர்கா மேல பரிவும் பாசமும் காட்டி இந்த பூஜையை நல்லபடியா நடத்தி கொடுக்க நீங்க பட்ட கஷ்டத்தை நான் மறக்கவே மாட்டேன். என்னைக்கும் நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். வர்றம்மா. எல்லாருக்கும் அந்த அம்பாளோட ஆசி உண்டு. வர்றம்மா. அன்னையே ஆதிபராசக்தி. வாங்க. வாங்க வாங்க வாங்க. போயிட்டு வாங்க. சித்தப்பா, பூஜை நல்லபடியா முடிஞ்சது. நீங்க எதை நினைச்சு பூஜை பண்ணீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறி இருக்கும். இப்போ துர்கா கிட்ட உண்மையை சொல்லிடுங்க. அது நீயே சொல்லு. ஒன்னும் தேவையில்ல, எனக்கே எல்லாம் தெரியும். இந்த பூஜை எதுக்காக பண்ணோன்னு உனக்கு தெரியுமா? எங்க என்ன தெரியும் சொல்லு பாப்போம். அது வந்து துர்கா 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 என்னாச்சு? துர்கா
அம்மா தாயே, ஏம்மா இப்படி பண்ற? இப்பதான் பூஜை நல்லபடியா முடிஞ்சதுன்னு சந்தோஷப்பட்டோம். அதுக்குள்ள துர்காக்கு இப்படி ஒரு நிலைமையா? துர்கா துர்கா கண் முழிச்சு பாரு. துர்கா என்ன ஆச்சு உனக்கு? துர்கா 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 அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. சரி